12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 12ஆம் இடத்தை பார்த்த கிரகங்கள், லக்னத்திற்கு 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி காலங்கள்ல அது எந்த கிரகத்தினுடைய உறவோ, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, மகர ராசிக்காரர்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட தெரியாது. தான் செய்த வேலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல தெரியாது. சபையில தனக்கான பேரை ஏற்படுத்திக்க தெரியாது. இந்த ஒரு குணாதிசயம் தான் மகரம் எவ்வளவு உழைத்தாலும், எவ்வளவு உறவுகளுக்கு செய்தாலும், எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும், இவர்களுக்கு அவங்க கொடுக்கிறது என்னவோ ஒரு மதிப்பு கூட, ஒரு நன்றி உணர்ச்சி கூட, ஒரு கடமை தவறாம அவங்க வேலையை விட்டுட்டு நமக்கு வந்து இவ்வளவு தூரம் பார்த்தாங்களே அப்படின்ற ஒரு பாசம், நேசம், ஒரு எண்ணம் கூட இல்லாதவர்களை மகர ராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிவார்கள். பொறுப்பற்றவர்களை மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்துறவங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு. ஏன்னா மகரம் ரொம்ப வந்து கொடுத்தா அதை செஞ்சிடணும் அப்படின்ற குணம் இருக்குது. இவங்க சில நேரங்களில் இன்னொருத்தரை நம்பி பொறுப்பை கொடுக்குறதே கஷ்டங்க. ஏன்னா மேக்சிமம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு டைப்பு. எல்லா குடும்பமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்கன்னா எதுக்கு நம்மளே செஞ்சிருவோமே அப்படின்ற குணத்தோட தான் கொடுப்பாங்க. அது மீறி கொடுக்கும்போது 1008 யோசனை, 1008 நம்பிக்கை அவர்கள் மேல் வைத்து கொடுக்கும்போது அவங்க சுக்கு நூறாக அதை உடைச்சி எரியும் பொழுது, அந்த நம்பிக்கையை வந்து தூளாக்கும் பொழுது மகர ராசிக்காரர்கள் இவங்க சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த உறவை விட்டு பிரியணும். காசு பணத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் ஒருத்தர் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறத விட, பாசத்தை கொடுத்துட்டு மகர ராசிக்காரர்கள் ஒரு உறவை பிரிந்தார்கள் என்பது தான் அதிகமாக இருக்கும்.